من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله العليم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. மனிதர்களை படைத்து இந்த மனிதர்கள் அனைத்து காலத்திலேயும் செய்யக்கூடிய ஒரு அமலாக சதகாவை கடமையாக்கியவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். அவனுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும். அல்ஹம்துலில்லாஹ். சதகா என்பது எந்த அளவு பெருமதி மிக்கது! ஒரு மனிதன் சதகா செய்தால் அவனுக்கு என்னென்ன சிறப்பு கிடைக்கும்! அவன் சதகா செய்யாமல் தன்னுடைய பணத்தை பதுக்கி வைத்தால் அவனுடைய அந்த பணத்துக்கு எந்த அளவு முசீபத் ஏற்படும் என்பதை எல்லாம் சிறந்த முறையில் கூறிவிட்டு சென்ற உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி வாழப்போகின்ற அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை நம்மால் இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை நம்முடைய வாழ்வை விட்டும் தவிர்த்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்வை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து நடக்குமாறும் முதற்கண் அடியானாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு ஏராளமான அமல்களை கடமையாக்கி இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அமல், அந்த அமல்களிலே எத்தனையோ அமல்களுக்கு காலங்கள் என்பது இருக்கின்றது, நேரங்கள் என்பது இருக்கின்றது, சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்திலே சில அமல்கள் இருக்கின்றது, அந்த அமலுக்கு காலம் என்பது கிடையாது, நேரம் என்பது கிடையாது, சந்தர்ப்பம் என்பது கிடையாது. அனைத்து சந்தர்ப்பத்திலேயும் அனைத்து காலத்திலேயும் செய்யக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான அமல்தான் சதகா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த காலகட்டத்திலே எத்தனையோ மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம்தான் பணம், செல்வம். எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹ் பணத்துடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். பணம் கிடைப்பது பாக்கியம் அல்ல, அந்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி சதகா செய்வதுதான் பெரும் பாக்கியம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எத்தனையோ நபர்களுக்கு செல்வத்தை தந்திருக்கின்றானே, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அந்த செல்வத்தை வைத்து எத்தனை நபர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து கொண்டிருக்கின்றனர். பணத்தை சேர்த்து வைத்தால், பணத்தை பதுக்கி வைத்தால் அந்த பணத்தில் எந்த விதமான பரக்கத்தும் ஏற்படாது. எப்பொழுது அந்த பணம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுமோ அந்த நொடிதான் பணத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான், வளர்ச்சியை ஏற்படுத்துவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் சில ஊர்களில் எத்தனையோ வசதி படைத்த மனிதர்கள் அவர்களுடைய பணத்தை வைத்து மாடான மாடி வீடு கட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தட்டு தட்டான வீடு,
எத்தனையோ நபர்கள் இருக்கின்றாங்க, அவர்கிட்ட கேட்டா சொல்வாங்க, நான் சம்பரித்து சேர்த்து வைத்த என்னுடைய பணம் 5 தலைமுறைக்கு போகும், எனக்கும் போதும், என்னுடைய பிள்ளைக்கும் போதும், பேர பிள்ளைக்கும் போதும், அதனுடைய பிள்ளைக்கும் போதும். அந்த புள்ள இன்னும் பிறந்து கூட இருக்கா, அந்த அளவு பணத்தை அவர் சேர்த்து வைப்பார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பணத்தை சேர்த்து சேர்த்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்யாமல் அந்த சதகாவை மறுத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த பணத்திலே ஒரு நாளும் பரக்கத் ஏற்பட்டார். எவ்வாறு என்று சொன்னால், நாம் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு உட்கொள்கின்றோம். நாம் 3 வேளை சாப்பாடு உட்கொண்டு விட்டு நாம் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு எம்முடைய வயிற்றை விட்டும் கழிவாக வெளியேறினால்தான் எம்முடைய உள்ளத்துக்கு ஒரு இன்பம், ஒரு ராகத் கிடைக்கும், மீண்டும் அழகான முறையில் சாப்பிட முடியும். ஒருவேளை நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வயிற்றை விட்டும் கழிவாக வெளியேறாமல் விட்டால் எம்முடைய உடம்புக்கு அது மிக பெரும் நோயாக இருக்கும், உடம்புடைய ஒரு நோயாக அது காணப்படும். அதனை போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை தந்திருக்கின்றானா, பணத்தை தந்திருக்கின்றானா, அந்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காமல் அதனை சேர்த்து வைத்தால் அவருக்கு ஈமானுடைய ஒரு நோய் ஏற்பட்டிருக்கின்றது. எவ்வாறு சாப்பாடு வயிற்றிலே சேமிப்பாக இருந்தால் உடம்புடைய நோய் ஏற்படுகின்றதோ, அதனை போல் பணம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழியாமல் அப்படியே சேர்த்து வைத்தால் ஈமானுடைய ஒரு நோய் ஏற்படும். ஈமானுடைய அந்த நோய் குணமாக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பணத்தை அவனுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில பணக்கார மனிதர்கள் வந்து கேட்கின்றார்கள். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன். அந்த பணக்கார மனிதர்கள் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கின்றான், பணத்தை தந்திருக்கின்றான், நான் இந்த பணத்தை எதற்கு செலவழிக்க வேண்டும், எதிலே செலவழிக்க வேண்டும்? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகின்றார், குல் மா அன்ஃபக்தும் மின் கைர். நபியே, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பணம், உங்களுக்கு பணத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றானா, அந்த பணத்தை நீங்கள் நல்ல வழியிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் செலவழி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ நபர்களுக்கு செல்வத்தை தந்திருக்கின்றானே, நாம் அந்த செல்வத்தை எந்த அளவு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறோம்? இன்றைய காலகட்டத்தில் எமக்கு செலவழிப்பதற்கு அழகான ஏற்பாடுகள், அல்லாஹ்வுடைய மாளிகை மஸ்ஜிதுக்கு செலவழிக்க முடியும். ஊரிலே இருக்கக்கூடிய நல்ல இடங்களான பாடசாலைக்கு செலவழிக்க முடியும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எத்தனை நபர்கள் எம்முடைய சொத்தை பள்ளிக்காக வேண்டி, எம்முடைய பணத்தை பள்ளிக்காக வேண்டி சதக்கா கொடுக்கின்றோம்.